Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த வீடியோவில் 34 size princess cut blouse with boat neck தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் ஓப்பன் ப்ளவுஸு இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். பாருங்கள், ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் டேமேஜும் ஆகிருக்கு. அதை நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லைனிங் எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஃபோல்டிங் சைடை என்னோடய பக்கம் வச்சுருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே மெஷர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஒன்று போட்டிருப்பேன். பாருங்கள், கீழே நான் கொஞ்சம் தான் சரியில்லாமல் இருக்குது. அதை நான் சரி பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறது எல்லாமே இந்த 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் மெஷர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹைட்டு வந்து 13.5 நான் எடுத்திருக்கேன். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களோட ஃபுல் ஷோல்டர் எனக்கு தேவை. ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14.5. அதை டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 7.25 வரும். அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அதே 7.25 நான் ஆர்ம் ஹைட்டுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோல்டர் என்ன வருதோ அதே தான் ஆர்ம் ஹைட்டும் வரும். இதை நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ளே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு 34/4. அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதோட ஒரு 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். இதனோட நெக் வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. பேலன்ஸாக ஒரு 3.25 வருது. அதை வந்து நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு நான் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போட் நெக்கு, காலர் நெக்னால் இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 8.25 தான் வருது. ஆனால் எனக்கு வந்து 8.25 அளவுக்கு தேவை இவங்களோட ஆர்ம் ரவுண்டு. நான் மறுபடியும் எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கம்மியாக வருது. அதனால் ஒரு கொஞ்சம் நான் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் உங்களுக்கு 1/2 இன்ச் நான் கீழே இறக்குறேன்னு சொன்னேன்னா, மேலே ஷோல்டருக்கு உங்களுக்கு ஸ்லோப்புக்கு 1/2 இன்ச் நான் கீழே இறக்கினதுனால எனக்கு பத்தலை. பாருங்கள், நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டெல்லாம் விட்டுட்டு தான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ கரெக்டாக வருது. 8.25 அளவுக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம வந்து வேஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8.25. அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். வேஸ்ட் என்ன அளவு வருதோ அதை டிவைடட் பை 4 வந்துச்சா, அது அப்படியே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த 1/2 இன்ச்சை மட்டும் மடித்து வச்சு ஒரு பின் குத்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இது பேக்குக்கு தான் தேவைப்படும். அதனால் பின் குத்திக்கிட்டு இதை வச்சு நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் நெக்கெல்லாம் மார்க் பண்ணலை. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 3 வரணும். அதனால் 2.25 பண்ணிட்டேன்னா ஸ்டிச் பண்ணும்போது 3 வந்துடும் எனக்கு. நெக்கும் நான் 1/4 இன்ச் உள்ளே தான் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் 1/4 இன்ச்சில் தான் ஜாயின் பண்ணுவேன். அதனால தான் நான் ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்ம போட போகிறோம். அதுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு தேவையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கொடுத்துட்டு இதை அப்படியே நான் ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல மடித்து வச்சு ஒரு பின் குத்திக்கிறேன். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு பக்கத்தில் ஃபோல்டிங் சைடில் இந்த லைனிங்கை நான் போட்டுட்டு அப்படியே சுற்றிலும் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. சைடில் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டுன்றதுனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா உள்ள நான் ஆம்கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் பார்க்கலாம். 3.25 அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தைச்சி வரும்போது 4 வந்துடும். அதே மாதிரி நெக் வித்தும் 3.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி வரும்போது 4 வந்துடும். இப்போ நான் அதை அப்படியே ஒரு ஷேப் போட்டுக்கிறேன். இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு போட் மாதிரி ரொம்ப க்ளோஸாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 10 இன்ச் வருது. இப்போ நான் இந்த சைடில் வந்து ஒரு 3.25 மார்க் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா 3.25 ஒரு 1/2 இன்ச் அதை விட கம்மி பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஆம்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன். இப்போ நம்ம வந்து இந்த டாட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் இப்படி கொண்டு வந்து முடிக்கிறேன். இது பார்க்க உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம அதை அப்படியே கொஞ்சம் ஷேப் மாற்றிக்கலாம். ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க ரொம்ப கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இதே அளவு நம்ம மார்க் பண்ணோம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்காது. அதனால தான் இப்போ நம்ம சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம குறைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஈவனாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஆம்கிட்டே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ சுற்றிலும் நான் கட் பண்ண போகிறேன். பிகினர்ஸ்க்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காமன் மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே செட்டே ஆகாது. ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் அளவு எல்லாமே மாறும். அது நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா ஒவ்வொரு அளவுமே ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு அளவு வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 34 சைஸ் உள்ளவங்களுக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 14 வரும், ஒரு சில பேருக்கு 16 வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது வந்து மாறுபடும். அதை வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் சின்னதாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பெருசாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே அளவுகள் வந்து மாறும். இந்த காமன் மெஷர்மெண்ட்டை எல்லோரும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட ஒரு சின்ன சஜஷனாக நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு லைனிங் நல்லா டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் என் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த கிளாத்தோட எண்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க, அந்த இடம் உங்களுக்கு சுருக்கமாக வரும். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 9.5 மார்க் பண்ணிவிட்டு கேப்போட ஹைட்டு 3.5 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.5 அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆர்ம் ரவுண்டு வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த எண்டு வரல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 8.5 வருது. நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தப்பே வராது. தப்பே வராது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தைக்குவோன்னு சொல்ல முடியாது. முன்ன பின்ன இது கிளாத்து தானே, இழுத்தா இழுக்கும். அதனால் நம்ம பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அது அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நான் அதை சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி தருவாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான்.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதில் எதெல்லாம் நமக்கு செட் ஆகுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டுமே எல்லாமே சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மெயின் கிளாத்தில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பீடு ஒர்க்கு வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவே வராது. அதனால் நான் எனக்கு எப்படி வரும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன் சைட் ஜாயின் போடுற மாதிரி வருது. ஸோ லைனிங்கை மேலே வச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் அமரன் படம் பார்த்தீங்களா? நான் இப்போ நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். ஒரே அழுகையாக வந்துருச்சு. முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. படம் ஆரம்பித்ததுலேருந்து ஓகேவாக போச்சு. அது முடிக்கிற சீனெல்லாம் எனக்கு கண்ணில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுதுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஃபோல்டிங் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடும் இன்னொரு சைடில் வந்து நான் பேக்கும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி கிளாத்தை வந்து பிரித்து போட்டுட்டு எந்த பக்கம் எது வரணும்னு கொஞ்சம் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு இந்த சைட் ஜாயிண்ட்டை நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது வரும், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.